1000 வருஷமா கட்டிடக்கலை தத்துவத்தில் மேம்பட்டு சிமெண்ட் ஆர் எந்த விதமான பேஸ்டும் பயன்படுத்தாமல் வெறும் 5 அடி பேஸ்மெண்ட்ல 216 அடி உயரம் எழுப்பி 6 பூகம்பங்களை கடந்து இன்க்ளினேஷனே இல்லாமல் அசையாமல் கம்பீரமாக நிற்கும் யுனெஸ்கோ சர்டிஃபைட் பெற்ற தஞ்சை பெரிய கோயிலை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையோட ஃபங்க்ஷன் ஒரு யூக்லிபியம் லா, சேம் ஃபண்டமெண்டல் லா தான் தஞ்சை பெரிய கோயிலையும் ஒர்க் ஆகுது. தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையை எப்படி ஆட்டினாலும் கீழே விழாம அதோட ஒரிஜினல் பொசிஷன், அதாவது சென்டர் ஆஃப் கிராவிட்டில வந்து நிற்கும். அது மாதிரி தான் எக்ஸ்டர்னல் காசஸ் டெம்பிளுக்கு வந்தாலும் அதோட ஒரிஜினல் பொசிஷன் மாறாது. ஏன்னா கோயிலோட ஃபவுண்டேஷன் ஒரு பெரிய ராக்கை பவுல் ஷேப்க்கு எக்ஸ்கவேட் பண்ணி அதுல மிக்சர் ஆஃப் சாண்டை ஃபில் பண்ணி அதுக்கு மேல தான் 5 ஃபீட் ஃபவுண்டேஷன் போட்டிருக்காங்க. இதுக்கு பேர் தான் சாண்ட் பாக்ஸ் ஆர் குஷன் டைப் ஃபவுண்டேஷன் சொல்லுவாங்க. இதுக்கு அனதர் எக்ஸாம்பிள் ஆட்டுக்கல்லுக்குள்ள இருக்க நெல்ல உலக்கை எப்படி ஆடாம நிக்குதோ அது மாதிரி தான் இந்த டெம்பிள ஆடாம அடிமணல் பிடிச்சிருக்கு. ஒரு கல்லு மேல இன்னொரு கல்லை அடிக்கிட்டே போய் அதனோட டாப்ல ஒரு பெரிய கல், அதாவது ஒரு பெரிய லோடு அப்ளை பண்ணா அதோட டோட்டல் ஸ்ட்ரக்சரும் இருக்கிறத விட பல மடங்கு ஸ்ட்ராங் ஆகுதுன்னா உங்களால நம்ப முடியுமா? இந்த சேம் பிரின்சிபல் தான் தஞ்சை பெரிய கோயிலையும் யூஸ் பண்ணிருக்காங்க. அதுதான் 1,30,000 tons ஆஃப் கிரைனட்டை இன்டர்லாக் மெத்தட்ல அடுக்கி அது மேல சுமார் 80 டன் வெயிட் உள்ள ஒரே கல்லை டாப்ல பேஸ் பண்ணிருக்காங்க. அதனாலதான் கோவில்ல இருக்கிற ஸ்ட்ரக்சரலோட பைண்டிங் ஸ்ட்ரென்த் வந்து இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இதுக்கு ஒரு பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள் தான் கைத்துக்கட்டல். கைத்துக்கட்டல எப்படி வெயிட் வச்சதும் அதனோட கயிறு இறுகி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுதோ அந்த மாதிரி தான் கோபுரத்துக்கு மேல ஒரு 80 டன் வெயிட் உள்ள ஒரு பெரிய ஸ்டோனை வைக்கும் போது கோவிலோட ஸ்ட்ரக்சர் வந்து இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். இப்ப இருக்க மாடர்ன் வேர்ல்ட்ல கூட இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் பிரிட்ஜ், மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங், மேசிவ் ஸ்ட்ரக்சர்லாம் கூட கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. கோவிலோட டாப்ல எப்படி 80 டன் வெயிட் வச்சு ஸ்ட்ரென்தனிங் பண்றாங்க, சேம் இப்பவும் கேபிளை கன்சில் பண்ணி பெரிய பிரிட்ஜை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கேபிள டென்ஷன் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கிறத விட பல மடங்கு ஸ்ட்ரென்தனிங் ஆகுது. இதுக்கு பேர் போஸ்ட் டென்ஷனிங் ஸ்லாப்னு சொல்லுவாங்க. இந்த இன்டர்லாக் மெத்தட் டோட்டல் ஸ்ட்ரக்சரையும் ஃபிளெக்சிபிளா ரியாக்ட் ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். பேஸ்மெண்ட்ல சாண்ட் ஃபில்லிங் டெக்னிக், ஸ்ட்ரக்சரல்ல இன்டர்லாக்கிங் டெக்னிக், பீக்ல அப்ளைட் லோட் டெக்னிக். எங்களை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற டெக்னிக்கை பிளான் பண்ணி உங்களோட பில்டிங்கை நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தருவோம். தேங்க்யூ.